1,00,000 பேர் 30 வகை உணவுகள்னு கோவையில பிரம்மாண்டமா மாநாடு போல நடத்தியிருக்காங்க. எஸ்பி வேலுமணி அவங்களுடைய மகன் விகாஸ் தீக்ஷனா அவங்களுக்கு ரிசப்ஷன். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவங்களுடைய மகன் விஜய் விகாஸ் தீக்ஷனா இவங்களுக்கு மார்ச் 3ஆம் தேதி திருமணம் நடந்துச்சு. ஏற்கனவே இவர் பாஜக கூட ரொம்ப க்ளோஸா இருக்காருன்னு எடப்பாடி அவர்கள் கலந்துக்கவே இல்லை. ஆனா அவங்களுடைய குடும்பத்திலிருந்து எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திருமண நிகழ்வுல 1,00,000 பேர் கலந்துப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு அவ்வளவு தூரம் இருந்துச்சு. 30 வகை உணவுகள் எல்லாம் அவ்வளவு தூரம் பரிமாறப்பட்டிருக்கு. எடப்பாடி அவர் கலந்துப்பாருன்னு கூறப்பட்டுச்சு. கொடிசியா ஹால்ல பயங்கரமா வரவேற்பு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 65,000க்கும் மேற்பட்ட அழைப்பிதழ்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு 1,00,000 பேர் பக்கம் கலந்துப்பாங்க. 30 வகை உணவுகள் அதுவும் பஃபே முறையில பரிமாறப்பட்டிருக்கு. விவிஐபிகளுக்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. கூட்டமெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால கொடிசியா வளாகம் எதிர்ப்புறம் இருக்க மைதானத்திலையும் உணவெல்லாம் பரிமாற ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வெளியாகி இருந்துச்சு. எடப்பாடி அவர்களை வரவேற்கிறதுக்காகவே பிரம்மாண்ட நுழைவுல 100 அடி உயரத்துல பேனர் கட் அவுட் எல்லாம் வச்சிருந்தாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிருக்காங்க. ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் இவர் மேல வருத்தத்துல இருக்கிறதாகவும் அந்த கோபத்தையெல்லாம் சரி செய்யதா இவர் மாநாடு மாதிரி இந்த விஷயத்த பண்ணிருக்காரு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருந்துச்சு. சொல்ல போனா அதிமுகவினருக்காகவே முழுக்க முழுக்க இந்த விஷயத்த பண்ண மாதிரியே இருக்கு அப்படின்னும் அவங்களை சமாதானப்படுத்ததா இவர் இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு எல்லாம் கூட ஏகப்பட்ட செய்திகளை இப்ப வரைக்குமே எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா பிரம்மாண்டமா இந்த திருமணம் நடந்தது வச்சு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. இவ்வளவு பிரம்மாண்டமா நடந்த திருமணத்தை பார்த்து சமூக வலைதளங்கள்லயும் நிறையவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கே போக முடியாது, முழுக்க முழுக்க அவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் வெளியாகி இருந்துச்சு. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.